இயக்குனர் தந்தை அவர்கள் திரு கிருதராஜன் ராஜன் அவர்களை பங்கின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விற்கு நமது அருகாமையுள்ள பங்கினுடைய தந்தை அவர்கள் திரு புஷ்பலதா அவர்கள் கெங்கவெளி பங்கு தந்தை வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்போம். அதைத் தொடர்ந்து நமது புங்கவாடி பங்கை சார்ந்த பங்கு தந்தை அவர்கள் அடுத்து ஜார்ஜ் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்போம். இந்த நிகழ்விற்கு நம்மிடையே இருக்கின்ற நமது கண்ணீர் இல்ல சபையினுடைய தலைவி அருட்சகோதரிகள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டாட அணிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்விற்கு மெருகூட்டியவர்களை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். இப்போது நீங்கள் காண இருக்கின்ற இந்த நிகழ்வான சாதாரண காரியம் அல்ல. இதற்காக பல நாட்கள் சிரமப்பட்டு உட்கார்ந்து நமக்கு இந்த வடிவை கொடுத்தவர்கள் நமது உதவி பங்கு தந்தை தலைமையில் ஒரு குழுவான இருக்கின்றது. ஆகவே அதற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நமது உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பங்கின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இருக்கின்ற நண்பர்களையும் நமது பங்கின் சார்பாக வாழ்த்துவோம். அதில் திரு எட்வின் அவர்கள், திரு ரெஜிஸ் ஆசிரியர், திரு லாரன்ஸ் ஆசிரியர் அவர்கள், திரு நேசன் அவர்கள், அதோடு நம்முடைய வேதியர் ஜான் ஜோசப் அவர்கள், ஆகவே அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்வை மெருகூட்டுவதற்காக நம்முடைய பாசமிகு ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அரும்பாடுபட்டு உழைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நமது கரவொலி எழுப்பி நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு வருவதற்காக பல இளம் உள்ளங்களை நாங்கள் நாடிய பொழுது நமது ஞான உபதேச மாணவ மாணவிகள் முன்வந்து நடிப்பதற்காக உதவி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களை, பலரை நான் அணுகிய பொழுது இந்த நாடகம் இருக்கின்றது, நடிக்க யார் வேண்டாலும் வரலாம் என்று ஒரு மாதமாக அறிக்கையிட்டேன். ஆனால் அறிவிக்கப்பட்டது பலர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஒரு சிலர். அங்கில் 550 குடும்பங்கள் இருக்கின்றது. கணக்கெடுக்கின்படி 2000 இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நடிக்க உதவிய நண்பர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். நிறைய எல்லா இளைஞர்கள் சிறுவர்கள் கலந்து கொண்டார்கள். இதிலே நான் பெரியவர்களை நான் நிறைய கேட்டிருந்தேன். அதில் திருமண மாணவர்கள் என்று சொல்லும்பொழுது இருக்கின்ற மூவேந்தர் அரங்கின் இயக்குனர் தந்தை அவர்கள் மற்றும் அதனுடைய அனைத்து உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பள்ளிக்கூடத்து பணியும் பார்த்து கொண்டு பங்கு பணியும் பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இருந்தாலும் ஒரு சவாலாக எடுத்து தந்தை அவர்கள் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் பங்கிலே ஆன்மீக காரியங்களிலும் மற்ற நற்செய்தி அறிவிப்பு பணிகளிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒளி காட்சி அமைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அத்தனை நபர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நொடி கூட வீணாகாமல் கேசட்டோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காரியம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே எல்லாம் வல்ல இறைவா, அன்பு தந்தையே, நீர் எங்களுக்கு ஒரு திருமகன் இயேசுவை அனுப்பி வைத்து நாங்கள் இந்த உலக வாழ்விலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். ஆனால் எங்களுடைய பாவங்கள் அவரை 33 வயதிலேயே கொலை செய்து விட்டது. ஆனால் வரலாறு
மறக்க முடியாத அந்த நிகழ்ச்சியிலே அவர் எங்களுக்காக மீண்டும் உயிர்த்தார். உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் உயிர்த்தெழுங்கள்.
ஆதியாய் அந்தமாய் அரும்பொருள் அனைத்துமாய் ஜோதியாய் சுடராய் சுய ஒளி தீபமாய் நீதியாய் நிலையாய் நிறைந்திடும் அருவமாய் தீதிலா திருத்துவமாய் திகழ்ந்திடும் ஒருவனே ஆதியிலே வார்த்தை இருந்தார் அவ்வார்த்தை கடவுளோடிருந்தார் அவ்வார்த்தை கடவுளுமாயிருந்தார் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. அனைத்து ஆற்றல்களும் ஒருங்கே பெற்ற இறைவன் தம் வல்லமைகளெல்லாம் வெளிப்படும்படியாக படைப்பு தொழிலை மேற்கொண்டார். அதன் முதற்படியாக அறியவும் அன்பு செய்யவும் ஆற்றல் வாய்ந்த உருவமற்ற வானவரை படைத்தார். ஒளி விளங்கும் அழகமைந்த அரூபிகள் இவர்கள். உருவமற்ற அவர்கள் பருவமற்ற இறைவனை பாடி பரவினர். அருவப் பொருட்களை படைத்த இறைவன் உருவப் பொருட்களையும் படைத்தார். விண்ணிலே ஒளி வீசும் சூரியன், தன்னொளி பொழியும் வெண்ணிலா, மின்னி ஒளிரும் விண்மீன்கள், மண்ணிலே வளரும் மரம், செடி, கொடிகள், பாடித் திரியும் பறவை இனங்கள், ஓடித் திரியும் விலங்கினங்கள்,
நீரில் நீந்தும் மீனினங்கள், அப்பப்பா, எத்தனை எத்தனை கோடி உயிரினங்கள்! இறுதியாய் இறைவன் தன் சாயலும் வடிவுமான மனுவை படைக்க மனம் கொண்டார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை வகுத்தார். இறைவன் தன் பேரின்பத்தை மனுவிற்கு பகிர்ந்தளித்தார். அந்த பேரின்ப பெருவாழ்வு படைப்பு அனைத்திலும் பரிணமிப்பதைக் கண்டு பரமனைக் கண்டு பாடி மகிழ்கின்றார்கள் இவர்கள். இறைவாவும் புகழ் கேத்துகின்றோம், இறைவாவும் புகழ் கேத்துகின்றோம், இனிது உன் நாமத்தை போற்றுகின்றோம் யாம், இறைவாவும் புகழ் கேத்துகின்றோம். மண்ணகம் மகிழ்ச்சி கடலில் திளைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் விண்ணகத்தில் ஒரு பேரதிர்ச்சி. இறைவன் தம் அறிவையும் அன்பையும் பகிர்ந்தளித்து படைத்த அரூபிகளில் ஒரு பகுதியினர் தம் அறிவைக் கண்டு அகந்தை கொண்டனர். தங்கள் குறை அறிவை நிறையறிவாக எண்ணி இருமாந்து அறிவின் ஊற்றாம் இறைவனையே எதிர்த்தனர். அவர்களின் தலைவன் லூசிஃபர். பணிய மாட்டேன், பணிய மாட்டேன், ஆம் பணியவே மாட்டேன், ஒளிமிக்கவன் லூசிஃபர் இருளின் தலைவனானான். இதோ இவனுக்கு எதிராய் ஒளிமிக்க வானத்தூதரின் தலைவன் மிக்காயேல். இறைவனுக்கு இணையானவன் யார்? இதோ நான். அகந்தையாலும் ஆணவத்தாலும் இறைவனையே எதிர்க்க துணிந்தாய் நீ. சபிக்கப்பட்டு ஆள் நரகில் தள்ளப்படுவாய். இதோ மண்ணுலகில் பெருமகிழ்ச்சி. இறையருளில் இன்பம் கண்ட ஆதாமும் ஏவாளும் தாம் பெற்ற பேரின்பத்தில் பங்கு கொள்ள பிற படைப்புகளை அழைக்கின்றனர். இயற்கை அனைத்தும் இறைவனை போற்றி புகழ்கின்றன. வானகமே வையக உயிர்களே இறைவனை புகழுங்கள், இறைவனை புகழுங்கள்.
பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடுவோம் அன்பினில் ஒன்றாய் சேர்ந்தே பாடுவோம் அன்பினில் ஒன்றாய் சேர்ந்தே இறைவனை புகழ்ந்திடுவோம் பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம். கதிர்மதியே உலகே கடல் மலையே நதியே கதிர்மதியே உலகே கடல் மலையே நதியே மது நிறை மலர் பொழிலே மது நிறை மலர் பொழிலே வண்ண வண்ண பறவைகளே எங்கும் மருந்தோடும் விலங்குகளே வந்து எங்களுடன் பாடுங்களே பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம். கூலிகளே, அதோ பாருங்கள் அவர்களின் ஆட்டத்தையும் பாட்டையும். நாம் இழந்த பேரின்பத்தை இந்த மனிதர்கள் அனுபவிப்பதா? அதை நாம் பார்த்து கொண்டிருப்பதா? இதோ இப்போதே போகிறேன், அவர்கள் இன்பத்திற்கு உரை வைக்கிறேன். வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம் பாடிடுவோம் வாருங்கள் மகிழ்வுடன் இறைவனை பாடிடுவோம். ஒளியின் மக்கள் இருளில் நடந்தனர். காண நான் அருகதையற்றவன். ஏன் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய்? நான் இல்லை இறைவா, தாங்கள் எனக்கு துணையாக தந்த இப்பெண்தான். ஏவாள், ஏன் இப்படி செய்தாய்?
சாத்தானே, மனிதனுக்கு நாம் அளித்திருந்த பேரின்பத்தை நீ மாய்த்ததால் என்றும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உனக்கும் இப்பெண்ணின் வித்திற்கும் பகையை உண்டாக்குவோம். ஏவாள், நீ வேதனையுடன் குழந்தையை பெற்றெடுப்பாய். ஆதாம், இப்பெண்ணின் வார்த்தையை கேட்டு எம் கட்டளையை மீறினாய். உன்னால் உலகம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வாழ்நாள் எல்லாம் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு உழைப்பாய். எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த மண்ணிற்கே திரும்புவாய். பாவம் உண்ட மனிதன் சாபம் பூண்டு நிற்கிறான். எனினும் எல்லையற்ற இரக்கம் நிறைந்த இறைவனின் இதயம் இதோ. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாயோ அந்த மண்ணிற்கே திரும்புவாய். பாவம் உண்ட மனிதன் சாபம் பூண்டு நிற்கிறான். எனினும் எல்லையற்ற இரக்கம் நிறைந்த இறைவனின் இதயம் இதோ. உங்களை மீட்க ஒரு மீட்பரை அனுப்புவோம். இவ்வாறு இறைவனின் வருகைக்காக உலகமெல்லாம் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இதோ யூதேயா நாட்டில் இசையாஸ் தீர்க்கதரிசி இறைவனின் வருகையை முன்னறிவிக்கின்றார். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பாய். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பாய். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அற்புத அடையாளம் தருவார். வானங்களே கேளுங்கள், வையகமே நீயும் கேட்பாய். இதோ கன்னியொருத்தி, இதோ கன்னியொருத்தி கருத்தரித்து மகவை பெறுவாள். இதோ கன்னியொருத்தி கருத்தரித்து மகவை பெறுவார். அவரே எம்மானுவேல் என்று அழைக்கப் பெற்றிடுவார். அவரே எம்மானுவேல் என்று அழைக்கப் பெற்றிடுவார். அழைக்கப் பெற்றிடுவார். மானுவேலா மானுவேலா ஆதையாக
வேதவியாஸ் அறிவித்த தீர்க்க தரிசனம் பல நூற்றாண்டுகளுக்கு பின் நிறைவேறியது. இறைவனின் திருவாக்கு நிறைவேறும் நேரம் நெருங்கியது. இறைமகன் தோன்ற தாம் தேர்ந்தெடுத்த யூதகுலத்தின் தலைமகள் பகலவனை ஆடையாய், பனிமதியை மிதியடியாய், 12 விண்மீன்களை தலையில் அணிந்து இறைவனின் சிந்தையில் என்றுமே அமர்ந்திருந்த அமல கன்னியை தம் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தார் இறைவன். கலிலேயா நாட்டில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் குலத்தைச் சேர்ந்த சூசை என்பவருக்கு வாழ்க்கை துணைவியாக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளிடம் கபிரியேல் என்னும் வானதூதன் தோன்றினான். வாழி 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 ஆண்டவன் மோடு பெண்களின் பேருடையாய் பெருமையுடன் நீ வாழி பெண்களின் பேருடையாய் பெருமையுடன் நீ வாழி வாழி வாழி. அடியாளை இப்படி வாழ்த்துவது ஏனோ? அஞ்சாதே மரியே அஞ்சாதே, சஞ்சலம் நீங்கிடும் சடுதியிலே. அஞ்சாதே மரியே அஞ்சாதே, சஞ்சலம் நீங்கிடும் சடுதியிலே. கொஞ்சுமோர் குழந்தையின் தாயாவாய், கொஞ்சுமோர் குழந்தையின் தாயாவாய், குவலயம் ஆளும் எங்கள் இயேசு. தெரியவில்லையே, என்னவோ போலிருக்கிறது. ஒருவேளை என்னவோ. மரியாள், மரியாள், அஞ்சாதே. அதோ பார், பெத்லகேம் நகரம் தெரிகிறது. பொழுது சாய்வதற்குள் போய் சேர்ந்து விடலாம். மரியாள், பயப்படாதே, கடவுள் இருக்கிறார். அவர்கள் அன்று மாலை ஆயர்களே, அஞ்ச வேண்டாம். அனைவருக்கும் ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் மாட்டுத் தொழுவத்தில் கந்தைகளால் போர்த்தப்பட்டு கிடப்பாருங்கள். வாருங்கள், 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 வாருங்கள். இறைமகன் பிறந்த என் நற்செய்தி
விண்ணில் தோன்றிய நட்சத்திரத்தின் வாயிலாக கீழ்த்திசை ஞானியருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதோ அந்நட்சத்திரம் வழிகாட்ட அவர்கள் விலைமதிப்பற்ற காணிக்கைகளை செலுத்தி வணங்குகின்றனர். ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இருந்து இறைமகன் தம் தந்தையின் பட்டறையில் ஏழையாக உழைத்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாகவே வளர்ந்தார். தச்சு பட்டறையில் மெய் வருந்தி உழைத்து மனித வாழ்வின் மெய் வருத்தங்களில் பங்கு கொண்டார். இவ்வாறாக ஒட்டக மயிரிலான ஆடையும் வார்க்கச்சையும் தரித்து வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் உண்டு வாழ்ந்த ஸ்நானக அருளப்பர் தம்மிடம் வந்தோருக்கு ஆற்று நீரால் ஞான ஸ்நானம் அளித்து வந்தார். விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சிரத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவன் யார்? எனவே மனம் திரும்பியவர்கள் என்று செயலில் காட்டுங்கள். ஏற்காத வரவெல்லாம் வெட்டுண்டு. அப்படியானால் எலியாசோ, நானோ உங்களுக்கு நீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கவும் நான் தகுதியற்றவன். அவர் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இவ்வாறு மீட்பரின் முன்னோடியான அருளப்பர் மீட்பரின் வருகை நானே உங்களிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீங்கள் வேண்டாம். ஏனெனில் இவ்வாறு நாம் நியமங்கள் எல்லாம் நிறைவேற்றுவது தகுதியே. இவரே என் அன்பார்ந்த மகன். இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். ஞான ஸ்நானம் பெற்ற இயேசு, மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று என எழுதியிருக்கிறதே. இதோ அனைத்துலக அரசுகளையும் உமக்கு கொடுப்பேன். ஏனெனில் இவை யாவும் என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. என் விருப்பம் போல் எவருக்கும் இவற்றை கொடுக்க முடியும். எனவே நீர் தண்டனிட்டு என்னை வணங்கினால் இவை யாவும் உம்முடையவை ஆகும். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக என எழுதியிருக்கின்றதே. இருந்து கீழே குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளதே.
உன் கடவுளாகிய ஆத்தானே அப்பால் போ. அப்பேரடியார்களாம் பன்னிருவருடன் பாவமுண்ட மனுக்குலத்தை மீட்க தம்பி என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? வா 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 வாப்பா. விருந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். திராட்சை ரசம் தீர்ந்து விடும் போல் இருக்கிறது. என்ன செய்வது? அம்மா வரவில்லையே. சரி, யாருங்க? இவர் சொல்வதை செய்யுங்கள். சரி, நீங்கள் இந்த ஜாடிகள் நிறைய தண்ணீர் ஊற்றுங்கள். ராட்சரசம் கேட்டா தண்ணி கொண்டு வர சொல்றாரு. வாசனை! அற்புதம்! இப்படிப்பட்ட ஒசந்த திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை. இதை கொண்டு போய் விருந்தினருக்கு பரிமாறுங்கள். இது என்ன புதுமை! பச்சை தண்ணிய பழசமாக்கி விட்டாரே! அடடடடா, இது அற்புதத்திலும் அற்புதம்! ஆனால் அவர்களுடையது. சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் மண்ணுலகு அவர்களுக்கே உரிமையாகும். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். ராபி, தாங்கள் போதிப்பது இவ்வளவு புதுமையாக இருக்கிறதே, ஒருவேளை பழைய சட்ட திட்டங்களை எல்லாம் ஒழித்து விடுவோமா? சட்டத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ நான் ஒழிக்க வரவில்லை. பல்லுக்கு பல் என சொல்லி இருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நானோ உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபம் செய்யுங்கள். மகனே, எனக்கு இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? போதகரே, போதகரே, கண்ணிடந்து தவிக்கிறேன். எனக்கு பார்வை வேண்டும், பார்வை வேண்டும் போதகரே, பார்வை வேண்டும். மகனே, உன் ஊனக்கண்களால் இவ்வுலகை காண்கிறாய். ஆனால் தூய மனம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த எளிய மனிதனை இத்தனை நாட்களாக ஆட்டி படைத்த சாத்தானே, இவனை விட்டு ஓடிப்போ.
ஆண்டவரே, 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 ரொம்ப நன்றிங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றிங்க ஆண்டவரே. இத்தனை வருஷமா ஊமையும் சூடுமா இருந்தா இப்ப பேசுறானே. பேசுது. இறைவார் போதகரே, எனக்கு தீங்கு செய்த ஒருவனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மன்னித்தால் போதுமா? ராயப்பா, 7 முறை என்ன, 70 முறை மன்னிக்க வேண்டும். கையும் களவுமா இவளை பிடித்துள்ளோம். மொய்சின் சட்டப்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நீ என்ன சொல்கிறீர்? உண்மைத்தான் கேட்கிறோம். நீ என்ன சொல்கிறீர்? இவளை கொல்ல வேண்டும். என்ன சொல்கிறீர்? உங்களின் ஒரு பாவமும் இல்லாதவள் முதலில் அவள் மேல் கல்லெறியட்டும். பெண்ணே, எங்கே அவர்கள்? உனக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா? ஒருவரும் தீர்ப்பிடவில்லை ஆண்டவரே. நானும் தீர்ப்பிடேன். உன் பாவங்களை மன்னிக்கிறேன். இனிமேல் பாவம் செய்யாதே. போ. ஆண்டவரே, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். என் வேலையால் திமிர்வாதத்தால் வீட்டில் கிடந்து மிகவும் வேதனைப்படுகிறார். அவரை குணப்படுத்த நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து அவனை குணப்படுத்துகிறேன். ஆண்டவரே, தாங்கள் என் இல்லத்துள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் தாங்கள் இங்கிருந்தபடியே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலையால் குணமடைந்து விடுவான். அப்படியா? இஸ்ராயேலில் யாரிடம் இத்தனை விசுவாசத்தை நான் கண்டதில்லை என உறுதியாக சொல்லுகிறேன். நூற்றுவர் தலைவரே, நீ போகலாம். நீ விசுவசித்தபடியே உனக்காகட்டும். எனக்கு குணமாயிருக்கு, எனக்கு குணமாயிடுச்சு, என் நோய் குணமாயிடுச்சு, எனக்கு குணமாயிடுச்சு, குணமாயிடுச்சு. ஏன் குழந்தைகளை தடுக்கிறீர்கள்? அவர்களை என்னிடம் வரவிடுங்கள். நீங்களும் இக்குழந்தைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். நாளுக்கு நாள் இயேசுவின் அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் வானகத் தந்தை அவற்றில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நகரில் இருந்து நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம். இந்த ஜனங்கள் இந்நேரத்திலேயா இவர்களை அனுப்புவது? வழியில் மயக்கம் போட்டு விடுவார்கள். நீங்களே இவர்களுக்கு உணவளியுங்கள். என்ன உணவளிக்கவா? இங்கேயா? எப்படி முடியும் ஆண்டவரே? இவர்கள் ஏறக்குறைய 5000 பேருக்கு மேல் இருப்பார்கள். இவ்வளவு பேருக்கும் இந்த நடுக்காட்டில் எப்படி உணவளிப்பது? இங்கே ஒரு பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தானே இருக்கின்றன. இதை வைத்து இவ்வளவு பேருக்கு? அவிசுவாசிகளே, இன்னுமா விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள்? பிலிப்பு, நீ போய் அந்த அப்பங்களை கொண்டு வா. ராயப்பா, நீ சென்று சில கூடைகளை கொண்டு வா.
இதோ இங்கு அமர்ந்திருக்கும் இயேசுவாக்கி விடுவோம். மீண்டும் யூத ராஜ்யத்தை நிலைநாட்டுவோம். என்ன சம்மதமா? கிறிஸ்து ராஜா! கிறிஸ்து ராஜா! வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. புதுமைகளை கண்டதானா நீங்கள் என்னை தேடுகிறீர்கள்? நீங்கள் உங்கள் வயிற்றை நிரப்புவதற்கே தேடுகிறீர்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அழிந்து போகும் அப்பத்திற்காக அலையாதீர்கள், மனுமகன் அளிக்கும் ஜீவி அப்பத்திற்காக ஏங்குங்கள். ஆண்டவரே, அந்த அப்பத்தை தாரும். வாழ்வளிக்கும் அப்பம் நானே. ஏன் திகைக்கிறீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கிய வாழ்வளிக்கும் அப்பம் நானே. என்னிடம் வருபவனின் பசியெல்லாம் பறந்து போகும், என்னை விசுவசிப்பவனின் தாகமெல்லாம் தணிந்து போகும். என்னை நாடி வந்தவரை நான் கைவிட மாட்டேன். பரலோகத்தில் இருந்து வந்தவர் இவரா? இவர்தான் சூசையின் மகனாயிற்றே. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்துயிர் அளிக்கும் வாழ்வின் அப்பம் நானே. பாலைவனத்தின் மன்னாவை உண்ட உம்முடைய முன்னோர்கள் மாண்டு மறைந்தனர். ஆனால் என்னை உண்டவன் நிலையாக நின்று வாழ்வான். குருவே, இது எப்படி முடியும்? உமது மாமிசத்தையா உண்ண சொல்கிறீர்? ஆம், நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் போங்கள். எனது மாமிசம் உண்மையிலேயே வாழ்வளிக்கும் அப்பம், என் ரத்தம் உண்மையிலேயே உயிரளிக்கும் பானம். இதெல்லாம் வீண் பேச்சு. நீர் சொல்வதை நம்புவது மிகவும் கடினம். நம்ப மாட்டேன். நான் வருகிறேன். அதுவும் சரிதான். இவரு பின்னால எதை நம்பி எப்படி போறது? நானும் போறேன். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களே? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை விட்டு எங்கே போவோம்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அழியாத வாழ்வு அருள்வன அல்லவும்? கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து நீர் என்று முழு மனதுடன் நம்புகிறோம். ஆண்டவரே, முழு மனதுடன் நம்புகிறோம். ஆயினும் உங்களுள் ஒருவன் பேயாய் இருக்கிறார். நாம் அழறதுனால இறந்த உன் மகன் பழிக்க போறதில்லை. தைரியமா இருக்கு. ஆமாமா, பிறந்தவங்க ஒரு நாளைக்கு இறக்கத்தானே வேணும். அழறதுனால என்ன ஆயிட போகுது? மனசு தேத்திக்கமா. ஆண்டவரே, 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 முன்னையே புருஷனை இழந்த பாவினா ஆண்டவரே, எனக்கு ஆதரவாக இருந்த என் ஒரே மகன், என் ஒரே மகனை இப்ப போயிட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி வாழ்வேன்? ஆண்டவரே, ஆண்டவரே. பெண்ணே, அழாதே, அழாதே பெண்ணே. இளைஞனே, உனக்கு நான் சொல்லுகிறேன், எழுந்திரு. ஆண்டவரே, ஆண்டவரே. பெண்ணே, இதோ உன் மகன். ஆண்டவரே, ஆண்டவரே, கண் கண்ட கடவுள் நீங்கதான். நான் ரொம்ப புண்ணியம் பண்ண ஆண்டவரே, ரொம்ப புண்ணியம் பண்ண. யூத மக்களே,
இதோ பாருங்கள், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு பணிந்தார், ஆண்டவர் இயேசு பணிந்தார், அடிமை போல் குனிந்தார், ஆண்டவர் இயேசு பணிந்தார். இது சீடரின் பதந்தனையே கனிவுடன் கழுகி இது கதத்தில் இது என் சரீரம் என்று பகர்ந்தார். நின்னிடும் பார்த்திட ரசமதை பார்த்து இது என் ரத்தம். மாந்தர் பவத்தை துடைத்திட சிந்திடும் ரத்தம் இது வென்றார், ரத்தம் இது வென்றார். அப்பமிதை அருந்துங்கள், பானமிதை பருகுங்கள், என் ஞாபகமாகவே என்றும் இதை செய்யுங்கள். யூத தலைவர்கள் காட்டிய உங்கள் விருப்பப்படி நான் அவரை காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? இதோ 30 வெள்ளி காசுகள் இந்தாரும். நீர் சொன்னதை செய்து முடித்தால் இன்னமும் தருவோம். 30 வெள்ளி காசுகள். நண்பரே யூதாஸ், அந்த ஆளை எம் வீரர்கள் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது? தலைமை குருவே, தங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். வீரர்கள் என்னுடன் வந்து மறைந்து இருக்கட்டும். நான் யாரை வாழ்த்தி முத்தமிடுகிறேனோ அவரை பிடித்துக் கொள்ளட்டும். சரியான யோசனை. ஊரை ஏய்ப்பவன் ஒழிந்தான்.
தந்தையோ உலக பவமெல்லாம் ஒன்று திரண்டு உத்தமன் இயேசுவை தாக்கின செம்மறி போலே மேனி திளித்து ரத்தத்தாரை வெடித்து மண்ணினே சோர்ந்து உயரம் விலகட்டும் கூடுமானால் விருப்பம் எனதல்ல சித்தம் போல் ஆகுக உமது சித்தம் போல் ஆகுக. குருவே வாழ்க. உனக்கு எதிராக நீ குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக தலைமை குருக்களும் மூப்பரும் தோன்றவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் விரும்பும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம் அல்லவா? அதன்படி பெரும் குற்றவாளியான பரபாஸ் அல்லது மெசியா எனும் இந்த இனி உங்களிடம் ஏது சொல்லியும் மட்டில் நாம் குற்றமற்றவர். அது இனி உங்கள் பாடு. இவன் ரத்தம் எங்கள் இதோ மனிதன், உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள். பளார் பளார் என மிலாறுகள் ஓசை சுரீர் சுரீர் என விழுந்தன சாட்டை துடித்தது மேனி பொங்கி வெடித்தது உடலம் குருதி தெரித்தது மண்ணி சிதறி தெரித்தது எங்குமையோ. என்ன கொடுமை! கசையடிபட்டு கர்த்தர் கதறி குமுறியதைக் கண்டும் கசியாத கல்லஞ்சர்கள் அவரை முள்முடி சுமந்தான் இவனல்லவாருநாயகன் தேவன் மகன் முள்முடி சுமந்தான் இவனல்லவா அருள்நாயகன்
காப்பாற்றிக்கொள். தந்தையே, தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாம் இவர்களுக்கு தெரியவில்லை. நீ மெசியாவா? தண்டிக்கப்படுவது முறையே. இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை. இயேசுவே, இயேசுவே, நீர் உன் அரசுக்கு வரும்போது என்னையும் நிறைவு கூறும். இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று நான் உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இதோ இதோ உன் மகன். இதோ இதோ உன் தாய். தந்தையே, தந்தையே, என்னை ஏன் கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. என் தந்தையே, என் தந்தையே, என் ஆவியை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இந்த உலகம் உயிர் துறந்தாரே சுத்தினான் இறந்தாரே சுத்தினான் இந்த உலகம் உயிர் துறந்தாரே சுத்தினான். இயேசுவை கொன்று விட்டார்கள். அவர் தம் உடலை அடக்கம் செய்து விட்டார்கள். கல்லறைக்கு அத்துடன் அவர் வாழ்வு முடிந்து விட்டதனை
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். என் தந்தை என்னை அனுப்பியது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களும் எனக்கு அளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் என் சீடராக்குங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்களுக்கு போதியுங்கள். உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன்.